தனியார் கம்பெனி அனுமதிக்கு ரூபாய் 2.5 லட்சம் லஞ்சம் வாங்கிய சுற்றுச்சூழல் துறை அலுவலர் புரோக்கரை புதுச்சேரியில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையில் தனியார் தொழிற்சாலைகள் அனுமதி பெறுவதற்கு லஞ்சம் பெறப்படுவதாக சிபிஐக்கு புகார்கள் சென்றது. இதனால் சுற்றுச்சூழல் துறையை சிபிஐ ரகசியமாக கண்காணித்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனி பல ஆண்டுகளாக இயங்காமல் இருந்து வருகிறது. இந்த கம்பெனி செயல்பாட்டில் உள்ளது போல் காண்பித்து வங்கியில் கடன் மற்றும் அரசு சலுகைகளை பெற சுற்றுச்சூழல் துறையில் சான்றிதழ் கேட்டு அதன் உரிமையாளர் விண்ணப்பித்துள்ளார். சுற்றுச்சூழல் துறையில் புரோக்கராக செயல்பட்ட தொண்டமாநத்தம் அண்ணாமலை நகரை சேர்ந்த ரமேஷ் கண்ணன் இதற்கு 2.5 லட்சம் லஞ்சம் தர வேண்டுமென கூறியுள்ளார். அதன்படி கம்பெனி உரிமையாளர் கொடுத்த 2.5 லட்சம் பணத்தில் ரமேஷ் கண்ணன் ரூபாய் 50,000 தனது கமிஷன் தொகையாக எடுத்துக்கொண்டார். மீத தொகை 2 லட்சத்தை ரெட்டியார்பாளையம் 6வது குறுக்கு தெருவில் வசிக்கும் சுற்றுச்சூழல் துறை அறிவியல் அலுவலர் சீனிவாசராவ் என்பவரிடம் கொடுத்துள்ளார். இதனை அறிந்து சென்னையில் இருந்து புதுச்சேரி வந்த சிபிஐ அதிகாரிகள் நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் உள்ள சுற்றுச்சூழல் துறை அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அறிவியல் அலுவலர் சீனிவாசராவ், புரோக்கர் ரமேஷ் கண்ணன் இருவரையும் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். பின்பு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள சீனிவாசராவ் வீட்டில் இருந்து ரூபாய் 2 லட்சம் பணம் மற்றும் புரோக்கர் ரமேஷ் கண்ணனிடம் இருந்து ரூபாய் 50,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். சுற்றுச்சூழல் துறையில் உள்ள சில ஆவணங்களையும் ஷார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.